ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தேன், நல்லா இருந்தனால உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ணாடி தொட்டி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மீனை வந்து நம்ம விட்டுருவோம். அந்த மீன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த தொட்டியை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி சீட்டை வச்சு ரெண்டாக வந்து அந்த தொட்டியை வந்து பிரிக்கிறோம். ஸோ அப்போ அந்த பெரிய மீன் ஒரு சைடு போயிடும், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி மீனை வந்து போட்டுருவோம். ஸோ அப்போ அந்த பெரிய மீனுக்கு வந்து அந்த குட்டி மீனை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்காக அந்த பெரிய மீன் போவோம். ஆனால் நடுவில் கண்ணாடி சீட்டு இருக்கனால அதெல்லாம் பிடிக்க முடியாது. பல தடவை ட்ரை பண்ணோம், இருந்தாலும் வந்து அதால் அதை பிடிக்க முடியாது. ஒரு சில டைம் அதுக்கு அடிபட்டு அதுக்கப்புறம் அது மைண்டே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த குட்டி மீனை நம்மளால் பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி சீட்டை நம்ம எடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த குட்டி மீன் எல்லாமே பெரிய மீன் கிட்ட போவோம். ஆனாலுமே அந்த பெரிய மீன் வந்து அது எதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்மளால வந்து அதை பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸிங் ஆயிரும். இதே தான் உங்களோட அரியர்ஸ் எக்ஸாம்ல நீங்க பண்ற தப்பு. அதாவது நீங்க நிறைய டைம்ஸ் படிச்சுட்டு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதிருப்பீங்க, அரியர்ஸ் திரும்ப வரும். ஒரு சில டைம் ரீவாலுவேஷன் போடுவீங்க, அரியர்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ நீங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டு படிச்சாலும் அரியர்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே ட்ரை பண்ணாம விட்டுறீங்க, இல்லாட்டி சும்மா போய் எழுதுறீங்க. ஸோ பல டைம்ஸ் ட்ரை பண்ணதா இந்த ஒரு டைமும் நம்ம ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட போங்க. அந்த பெரிய மீன் மாதிரி வந்து கிட்டத்தட்ட உங்ககிட்ட அந்த குட்டி மீன் வந்ததுக்கு அப்புறமும் உங்களால் பிடிக்க முடியாத மாதிரி இந்த டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதையும் பக்கத்தில் நெருங்கி உங்களால் கிளியர் பண்ண முடியாதுங்கிற உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை அழிச்சிருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்க்குறப்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணதில் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து எப்பயும் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு தடவை பண்ணிவிட்டு அடுத்த டைம் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க. ஏன்னா உங்ககிட்ட சக்ஸஸ் தேடி வர்றப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் ஒரு நாளாக கூட ஒரு சில டைம் உங்களோட சக்ஸஸ் தள்ளி போக சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.